தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேரியஸ் வேகன்சிஸ் ஒப்பந்த அடிப்படையில் ஃபில் பண்ணுறதற்கான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், செக்யூரிட்டி கார்டு, சானிட்டரி ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், மெடிக்கல் ஆஃபீஸர், கன்சல்டன்ட், தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட், வேன் கிளீனர், டிஇஓ, அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டென்டல் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர், எம்எல்ஹெச்பி போன்ற பணியிடம் வேக்கன்சி இருக்குது. தூத்துக்குடி.nic.in வெப்சைட்டில் தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷனும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும். 11 மாதங்கள் உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஒர்க் பண்ணுறதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் இன்கேஸ் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 18/10/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அந்த கன்சர்ன் அட்ரஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், மாப்பிள்ளை யூரணி, தூத்துக்குடி 628002 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். நேர்லையோ அல்லது தபால் மூலயமாகவோ உங்களுடைய அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகணும் கடைசி நாளுக்குள்ளே. சரிங்களா? யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. எம்ஏ இல்லைனா எம்எஸ்சியில் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட், அப்ளைடு சைக்காலஜி முடித்த கேண்டிடேட், கிளினிக்கல் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாம். தமிழ், இங்கிலீஷ் எழுத படிக்க பேச தெரிந்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 23,000 சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிஏஎஸ்எல்பி இல்லைனா ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்த கேண்டிடேட், டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 23,000 சேலரி. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 37 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 34 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். ஓசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. யூஜி அல்லது பிஜி ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 23,000 சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். செக்யூரிட்டி கார்டு, செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 8,500 சேலரி. 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சானிட்டரி ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் சேம் தான். 4 வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும். 8,500 சேலரி. மல்டிபர்பஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 10,000 சேலரி. குறைந்தது 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் எலிஜிபிள். மெடிக்கல் ஆஃபீஸர், யோகா அண்ட் நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிஎன்ஒய்எஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 34 வயதுக்குள்ளே 34,000 சேலரி. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அடுத்தது கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. பிஎன்ஒய்எஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 40,000 சேலரி. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. மேலில் 2 ஃபீமேல் வேக்கன்சி இருக்குது. மேலில் 2, ஃபீமேலில் 2, டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 15,000 சேலரி. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிஹெச்எம்எஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 34,000 சேலரி. 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். மெடிக்கல் ஆஃபீஸர்லேயே ஒரு வேக்கன்சி இருக்குது. எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட், மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட் எலிஜிபிள். 60,000 சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். வேன் கிளீனரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 8,500 சேலரி. 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டாக இருக்கணும். இல்லை கிராஜுவேஷன், எனி கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் டிப்ளமோ இல்லைனா கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 13,500 சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அக்கவுண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிகாம் கிராஜுவேட் இல்லைனா பிஏ கார்ப்பரேட், பிசிஎஸ் வித் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட், டேலி தெரிந்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 16,000 சேலரி.
35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். டென்டல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டென்டல் அசிஸ்டண்ட் கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்கிட்ட வந்து இதற்கு எலிஜிபிள். சரிங்களா. டென்டல் சர்ஜன் 13,800 ரூபாய் வந்து இதற்கான சேலரி. எஸ்சி எஸ்டி 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். பிசி எம்பிசி டிஎன்சி 34 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஓசி கேண்டிடேட் 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. டிப்ளமோ கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னோசிஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள். 10,000 ரூபாய் சேலரி. ஏஜ் லிமிட் ஆஸ் பர் கேட்டகரி மாறும். ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. சேம் தான். டிப்ளமோ கோர்ஸ் ரேடியோ டயக்னோசிஸ் முடித்த கேண்டிடேட் அல்லது ரேடியாலஜியில் வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 13,000 ரூபாய் சேலரி. ஏஜ் லிமிட் ஆஸ் பர் கேட்டகரி. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 6 வேகன்சி இருக்குது. 12ஆம் வகுப்பில் பயாலஜி இல்லைனா வந்து பாட்னி ஜூவாலஜி முடித்த கேண்டிடேட். அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜை வந்து ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட் 10ஆம் வகுப்பு வரைக்கும். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பணியிடத்திற்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அடுத்தது வேக்சின் கோல்டு செயின் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. எனி கிராஜுவேஷன் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 23,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். எம்எல்ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. டிஜிஎன்எம் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட் இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 18,000 ரூபாய் சேலரி. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். இதை வந்து அப்ளிகேஷன் என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன போஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டோ அதனோட பிரிண்ட் அவுட்டில் உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில், ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேமு, உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா ட்ரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் 10th 12th மார்க் ஷீட்டோ அல்லது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டோ மென்ஷன் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் நீங்கள் வந்து இணைக்கணும். ஒரிஜினலை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது சப்மிட் பண்ணால், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணால் போதுமானது. ஏஜ், கம்யூனிட்டி, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பரு, உங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருக்குது அப்படின்னு வந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், மொபைல், மெயில் ஐடி, அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. அதே மாதிரி பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் வித் டேட்டோடையும் மென்ஷன் பண்ணி ஜெராக்ஸ் தான், எல்லாமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை வந்து இணைக்கணும். சரிங்களா. ஆல்மோஸ்ட் எல்லா அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், சேம் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும். சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. நன்றி.